ஸோ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மித்ஸ் அபவுட் knee replacement. knee replacementக்குன்னு ஒரு கரெக்ட் ஏஜ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லேட்டாகவும் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் an extremely old concept. ஸோ knee replacement பண்ணுறது வந்து உங்களோட ஏஜ் மேலே டிபெண்ட் கிடையாது, உங்களோட பெயின் மேலே டிபெண்ட். எந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் இருக்குது, அந்த பெயின் எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பை பாதிக்குது, அந்த பெயின் எந்த அளவுக்கு நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னா மருந்து மாத்திரை, ஃபிசியோதெரப்பி, வெயிட் லாஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட்ஸில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட எய்ம்ஸ் அண்ட் ஆம்பிஷன் என்ன. உங்களுக்கு அதிகமாக வலி இருக்குது, பட் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இன்னும் அதிகமாக பங்கெடுத்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, கடைக்கு போய் திங்ஸ் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வெயிட் பண்ணுறது பெரிய யூஸ் கிடையாது. என்கிட்ட ஓபியில் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஜஸ்ட் அவங்களுக்கு 65-67 வயசு தான் ஆகும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் knee replacementன்னு நம்ம சஜஸ்ட் பண்ண, சார் நான் இன்னும் 4-5 வருஷம் தான் உயிரோடு இருப்பேன், எனக்கு எதுக்கு சார் சர்ஜரி, இருக்கிற காலத்தில் நான் தள்ளிட்டு போயிடுறேன், எனக்கு மாத்திரை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது வந்து லாஜிக் பேசுகிறது இல்லை, அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்க வலி வந்து பேசுது. ஸோ டு கன்க்ளூட், ஏஜ்ன்ற இந்த ஓல்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தயவுசெய்து உங்கள் சர்ஜரியை தள்ளி போடாதீங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜில் ஆப்ரேட் பண்ணுறோம், ரொம்ப சின்னவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஈவன் 30s and 20s ஆப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி மச் ஓல்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஈவன் 80+ நம்ம ஆர் ஆப்ரேட்டிங் ரெகுலர்லி. இப்போ அவங்களுக்கு வந்து ஃபிசியோலாஜிக்கலி ஃபிட்டாக இருக்காங்க அண்ட் தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் லைஃப் அண்ட் லிவ் பெயின் ஃப்ரீனா வி டூ ஆஃபர் சர்ஜரி ஃபார் தேம் ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஏஜ் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா ஃபார் சர்ஜரி. தேங்க்யூ.